அனைவருக்கும் அன்பான வணக்கம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இன்றைய பொழுது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகம் தாயகம் இரண்டு பகுதிகளிலுமே மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிற களமாக மாற்றமடைந்திருக்கின்றன. கேப்பாப்புலவில் தமிழர்கள் இராணுவத்தினுடைய அச்சுறுத்தலை மீறி அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். காணிகளை மீள கையளித்தல் தொடர்பாக அந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. அது தவிர காணாமல் போனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கூறி வவுனியாவில் ஒரு உண்ணாவிரதமும் போராட்டமும் நடைபெற்றிருக்கிறது. மறுமுனையில் வருகின்ற சனிக்கிழமை ஒட்டி எழுக தமிழ் கிழக்கில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மறுமுனையில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போராட்டம் முடித்து வைக்கப்பட்ட போதிலும் கூட அந்த போராட்டத்தினுடைய அலை இன்னமும் ஓய்ந்த பாடில்லை. இந்த போராட்டத்தினுடைய முக்கியமாக இருந்த தலைவர்கள், அதற்கு பின்னணியில் இருந்த இயக்கங்கள், அவர்கள் பேரும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். காவல்துறையினுடைய அட்டகாசங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது தவிர காவல்துறை மிக மோசமான சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கிறது. ஆகவே காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஜல்லிக்கட்டு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் மெரினாவில் நடைபெற்ற போராட்டத்தில் என்ன நடந்தது என்பதை பற்றி மாணவர்கள் பத்திரிகையாளர் மாநாடு வைத்து மிக காட்டுச்சாட்டமான தகவல்களை வெளியில் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று மே 17 இயக்கம் இன்று சென்னையில் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி அது தன்னுடைய தரப்பு நிலைப்பாடுகளை சொல்லியிருக்கிறது. இது தமிழக காவல்துறை மீதும் தமிழக அரசு மீதும் மத்திய அரசு மீதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கோபத்தையும் அவர்கள் தரப்பினுடைய நியாயத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஊடகங்கள் கூட மிகப்பெரிய அளவில் பக்கச்சார்பாக நடந்து கொண்டார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் மாணவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆக மெரினாவில் நிலைமை எப்படி இருந்தது என்பதை பார்த்துவிட்டு நாங்கள் நேரடியாக மாணவர்களுடைய பல முக்கியமான தகவல்கள் கொண்ட அந்த பத்திரிகையாளர் மாநாட்டை நோக்கி நாங்கள் செலவிருக்கிறோம். மெரினாவில் அன்று போலீசார் சென்று தடியடி பிரயோகம் நடத்திய பொழுதும் அதிலிருந்து தங்களுடைய போராட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அல்லது மக்களுக்கு நிலைமையை விளங்கப்படுத்துவதற்காகவும் மாணவர்கள் தாங்கள் கடலை நோக்கி சென்ற போது மீனவர்கள் கடற்தொழில் செய்கின்றவர்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் தேச விரோத சக்திகள் பயங்கரவாதிகள் இதில் வந்தார்கள் என்கிற அடிப்படையில் காவல்துறை நடந்து கொண்ட விதம் குறித்து மாணவர்கள் கடும் ஆத்திரம் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த முருகலை காட்டுகிற கிட்டத்தட்ட மொழிவாய்க்காலை நினைவுபடுத்துகிற ஒரு நிகழ்வு என்று கூட சொன்னால் பொருத்தமாக இருக்கும். இது அந்த இடத்தில் இடம்பெற்ற நிகழ்வு. தங்களை தாக்க வேண்டாம், தாங்கள் அமைதி போராட்டத்தை நடத்துகிறோம் என்று அவர்கள் கூறியிருந்த போதிலும் இந்த மாணவர்களுக்கு உதவி செய்யப்பட்ட பிரதேசங்கள் சென்று போலீசார் தொடர்ச்சியான கைதுகளில் ஈடுபட்டு இப்போது வருகிறார்கள். இது குறித்து இன்று சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் மாநாட்டில் அனைத்து கல்லூரிகள் மாணவர் சங்கத்தின் சார்பில் மாணவர்கள் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நேரடியாக சென்னை பக்கம் எங்களுடைய பார்வையை திருப்பலாம். இது மாணவர்களுடைய பத்திரிகையாளர் மாநாட்டில் இருந்து அவர்கள் சொன்ன கருத்து என்ன என்பதை நாங்கள் இங்கே கேட்கிறோம். இந்த நிலைமைகளில் போலீசார் நடந்து கொண்ட விதம் மிக கடுமையான ஆத்திரத்தை மாத்திரமில்லாமல் மாணவர்கள் மத்தியில் போலீஸ் மீது இருந்த அந்த மரியாதையை மிக மோசமாக குறைத்திருக்கிறது. ஒரு உயர்மட்ட கட்டுப்பாட்டுக்கள் கீழிருந்து விடுக்கப்பட்ட கட்டளையின் அடிப்படையில் தான் திட்டமிட்ட அடிப்படையில் வன்முறை போலீசாரினால் தூண்டப்பட்டது, வன்முறை மாணவர்கள் மீது திணிக்கப்பட்டது என்கிற கருத்துக்களை மே 17 இயக்கமும் மாணவர் அமைப்புகளும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். நேரடியாக முதலில் மாணவர் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டுக்கு செல்ல வேண்டும். அதனோடு இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் எங்களோடு அரசியல் விமர்சகர்கள் இதயச்சந்திரன் மற்றும் சபாநாவலன் ஆகியோர் இணைந்து கொள்ளவிருக்கிறார்கள். கேப்பாப்புலவு பற்றிய காட்சிகளும் வந்து சேர்ந்திருக்கின்றன. முதலில் சென்னையில் இன்று பத்திரிகையாளர் மாநாட்டில் சொல்லப்பட்ட விடயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். நாட்களாக மாணவர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இந்த போராட்டம் மிக வலிமையான போராட்டமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த போராட்டம் நேற்று மாலை வரை தொடர்ந்துச்சு. ஆனால் இந்த போராட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாலையோடு முடிந்ததாகவும் அதன் பின் போராட்டம் கலவரத்தோடு முடிந்தது அப்படின்ற மாதிரியான நிலை தான் இப்போ இருக்குது. மாணவர்கள் கலவரம் பண்ணதான மாதிரியான சித்தரிப்பு தொடர்ச்சியாக தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
இதுக்கு இந்த போராட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மீனவர்கள், சிறு குறு விவசாய வணிகர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருந்தாங்க. இது பெரும் மாணவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் பலரும் கலந்த மக்கள் போராட்டமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த போராட்டம் திட்டமிட்டு சிலரால் தடியடி நடத்தி கலைக்கப்பட்டது. போராட்டம் வன்முறையில் முடித்து வைக்கப்பட்டது. இதுதான் எங்களுடைய தரப்பில் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இந்த போராட்டத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு காவல்துறை, தமிழக அரசாங்கம் காவல்துறை கட்டவிழ்த்து விட்டு இருந்துச்சு. அவங்க கண்மூடித்தனமாக மாணவர்கள் மீதும், இளைஞர்கள் மீதும், பெண்கள் மீதும், அதாவது சிறு குழந்தைகள் மீதும் ஆடைகளை உருவியெல்லாம் ஆபாசமான செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டு ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாங்க தமிழக காவல்துறை. இது திட்டமிட்டு போராட்டத்தை கலைக்கணுன்ற நோக்கத்தோடையே நடந்துக்கிட்டாங்க. இதை கண்டித்து கடலில் இறங்கி நின்னோம். கடலில் இறங்கி நின்று திரும்பி வரும்போது தான் பலரும் இந்த போராட்டத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அது அப்படியாச்சு, இது அப்படியாச்சு, தீவிரவாதிகள் உள்ள புந்துட்டாங்க. யார் புந்தாங்க? கடலில் இறங்கி நின்ற மாணவர்களை காப்பாற்றுறதுக்காக இப்போ அக்கம் பக்கத்தில் இருந்த மீனவர்களை எங்களை காப்பாற்றினாங்க. மீனவர்களை அவங்க தீவிரவாதின்னு சொல்கிறாங்களா, சமூக விரோதின்னு சொல்கிறாங்களா, தேச விரோதின்னு சொல்கிறாங்களா? கடைசி கட்டம் அடிக்கும் போது எல்லாரும் இங்கே தேசிய கீதம் பாடினாங்க. தேசிய கீதம் பாடின மாணவனை வாயிலே குத்துனான் போலீஸ். யார் தேச துரோகி? இப்போ இங்கே வாயில குத்துற போலீஸுக்கு பொறுப்பேற்று ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டு களத்தில் நின்றவன்லேருந்து டிஐஜி, டிஜிபி வரையும் உடனே பொறுப்பேற்று பதவி விலகணும் அப்படின்னு நாங்கள் இங்கே வலியுறுத்துறோம். அதுக்கு காரணமாக இருந்த, அதை கண்டும் காணாமல் இருந்த, திட்டமிட்டு ஏவி விட்ட தமிழக அரசாங்கமும் பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு வலியுறுத்தி தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கவும் நாங்கள் உள்ளோம். இது இல்லாமல் இந்த போராட்டத்தை சொந்தம் கொண்டாடி மாணவர்களுக்காக பேசுகிறோம், மாணவர்களின் சார்பாக பேசுகிறோன்னு மாணவர்கள்ட்ட ஒரு சிறு கருத்தை கூட கேட்காம சொந்த கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்த ஊடக சினிமா துறையை சேர்ந்தவங்களையும் இங்கே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அவங்க வேலையை மட்டும் பார்க்கணும். நிச்சயமாக அவங்களுடைய ஆதரவுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அவங்க ஆதரவோடு நிறுத்திக்கணும். எங்களுக்காக அவங்க பேசுறதுக்கு அவங்க யாரு? அவங்க கூட்டி நாங்கள் கூடல. இது மாணவர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு தனிநபரால் கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது, ஒரு தனிநபரால் கூட்டக்கூடிய கூட்டமும் கிடையாது. இது அங்கங்கே கூட்டின கூட்டங்கள். நாங்களும் இந்த ஒட்டுமொத்த கூட்டத்தை நாங்கள் தான் கூட்டணும். ஒட்டுமொத்த கூட்டத்தோட பிரதிநிதி நாங்கள் கிடையாது. ஆனால் நாங்கள் அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கமும் தமிழ்நாட்டில் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த போராட்டத்தில் நாங்கள் இருந்தோம். குறைஞ்சபட்சம் இந்த கூட்டத்தில் ஒரு சிறு வலிமையான கூட்டமாக நாங்கள் இருந்தோம். தனிநபர் நிச்சயமாக நாங்கள் கிடையாது. பல மாணவர்களோட பிரதிநிதியாக தான் இங்கே இருக்கும். இங்கேயும் 10 நபர்கள் தான் அனுமதிக்கப்பட்டதால தான் இருக்கும். ஏன்னா சொன்னதை கேட்கக்கூடிய நபர்கள் நாங்கள் 10 பேர் மேலே வராதிங்கன்னு சொன்னாங்க. 10 பேர் மட்டும் தான் இங்கே வந்திருக்கும். நீங்கள் எங்களால் கூட்டத்தை கூட்டணும்னா கூட்ட முடியும், கலைய முடியும்னா கலைய முடியும். அந்த அளவுக்கான சூழல் இருக்கு. ரொம்ப அமைதியாக போராட்டத்தை திட்டமிட்டு வன்முறையாக்குனாங்க. அந்த வன்முறையை நியாயப்படுத்தி போராட்டக்காரர்களே பேசினாங்க. களத்தில் இருந்த எங்களுக்கு ஆதரவாக வந்த சினிமா நடிகர்கள் அதை நியாயப்படுத்தி பேசினாங்க. வன்முறையாளர்கள் உள்ள பூந்துட்டாங்க, தேச துரோகிகள் உள்ள பூந்துட்டாங்க, அதனால அந்த தாக்குதல் நடக்கத்தான் செய்யுங்கிற மாதிரி எங்களை அன்போடு விட்டுட்டு போன அவங்கள இங்கே வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று தமிழக அரசாங்கமும் காவல்துறை உயரதிகாரிகள் பலரும் எல்லாருமே ஒரு ஸ்டார் போட்டலேருந்து டிஜிபி வரையும் எல்லாருமே பதவி விலகணும்னு வலியுறுத்துறோம். நாங்கள் அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம்ன்ற பேரில் கடந்த ஒரு ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலேருந்து பல முறை நாங்கள் உங்களை சந்திச்சிருக்கோம். நாங்கள் இந்த போராட்டம் அலங்காநல்லூரில் துவங்கும் போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த இடத்துல சொல்கிறேன், அலங்காநல்லூரில் துவங்கும் போது நாங்கள் இல்லை. நிச்சயமாக அலங்காநல்லூரில் நாங்கள் யாருமே இல்லை. மெரினாவில் கூடும்போது முதல் நாள் இரவு எங்கள் நண்பர்கள் சிலர் மட்டும் இருந்தாங்க. மறுநாள் அந்த போராட்டம் வலுப்பெறும் போது எங்கள் நண்பர்கள், எங்கள் அமைப்பை சார்ந்த எல்லாருமே ஃபோன் போட்டு நாங்கள் வர சொன்னோம். வர மறுநாள் காலைக்கு கூட்டம் இங்கே கூடுச்சு. அதுக்கப்புறமும் பலர் வரவும் எங்களால் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண அளவுக்குலாம் எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் எங்களுடைய குழுவை ஓரளவுக்கு நாங்கள் நிர்வகிச்சுட்டு இருந்தோம். இதன் அடிப்படையில் நாங்கள் தாக்கப்பட்டு இருக்கோம். அதுக்கான நியாயம் கேட்கிறோம். இன்னைக்கு ரொம்ப தெளிவாக நீங்கள் கேட்டீங்க. உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியல, மன்னிக்கணும் தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு. ஆனால் இன்னைக்கு தாக்கப்பட்ட வீடியோ சன் டிவிக்கு மட்டும் எப்படி கிடைச்சிச்சு? இன்னைக்கு திருப்பி போடுறாங்க சார். மற்ற எந்த ஊடகமும் போட மறுக்கிறீங்க. என்ன காரணம்? நாங்கள் சன் டிவி அடிக்கிற அலோவ் பண்ணோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்கிற குற்றச்சாட்டு அதே குற்றச்சாட்டு உங்க மேலே எங்களால் வைக்க முடியும். ஊடகத்துக்கும் போராட்டக்காரர்களுக்கும் என்னைக்குமே இணக்கமான போக்கு இருக்கணும். ஜனநாயகத்தை தாங்கக்கூடிய 4வது தூணா நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களை நம்ப நாங்கள் தயாராகவே இருக்கும். இப்போ எங்க அமைப்பை சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 650 பேர் நாங்கள் கூடணும். ஏங்க அனைத்து தமிழ்நாடு மாணவர் சங்கம்ன்ற பேர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கல்லூரி மாணவர்கள் நாங்கள் மொத்தம் 650 பேர் அங்கே கூடணும். அதுக்கப்புறம் எங்களுடைய அவங்களுடைய நண்பர்கள் மூலமா நாங்கள் எங்களுடைய கூட்டம்ங்கிறது ஒரு 1800லேருந்து 2000 பேர் கிட்டத்தட்ட நாங்கள் பிரதானமாக கூடிய கூட்டத்துக்கு அருகிலே இருந்து நாங்கள் கோஷம் போட்டு இருந்தோம். பிரதானமாக இருந்த கூட்டத்தில் நாங்கள் இணையும் போதும் அவங்க நீங்க தனியாக இன்னைக்கு தானே நேற்று வந்தீங்க, நீங்க எங்களோட சேராதீங்க, எங்களோட பேசாதீங்கலாம் அந்த கூட்டத்தில் நீங்க சொல்ற அந்த ராகவால் ஆரம்பிச்சிருந்த அதே குழுவிலேருந்து எங்களை தள்ளில விட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் தனியாகவே இருந்தோம். நாங்கள் 2000 பேர் கடைசி வரையும் குழுவாக இருந்தோம். கடலில் நின்னதுலேயே 2000 பேர்ல 1800 பேர் நாங்கள் நின்னோம். நாங்கள் கலையல அப்படின்ற காரணம் கூடின கூட்டம், நம்பி வந்த கூட்டம், நம்ம புரிய வைக்க வேண்டிய கடமை இருக்கு, விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் கடலில் நின்னோம். புரிய வைக்கிற தான் செஞ்சோம். நாங்கள் போராடல. நிச்சயமா இந்த சட்டம் பல மாணவர்களுக்கு புரியாம இருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, டிவியை நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுச்சு. எங்கள் ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே நடக்கிறது என்னன்னு ஒவ்வொருத்தங்க நீங்கள் குட்டியோட மைக்க வச்சு பேசக்கூடிய காவல்துறை அதிகாரி பேசுறது எல்லாருக்கும் போய் சேரலை. புரிஞ்சிக்கவும் தயாரில்லை. காவல்துறை நம்ப நாங்கள் தயாரில்லை. அரசு அதிகாரிகள் நம்ப தயாரில்லை. எங்களுக்குள்ள நாங்கள் இணக்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காலவாசம் தேவைப்பட்டுச்சு. அதை அவங்க அனுமதிக்கல. தாக்கு நாங்கள் கடலை இறங்கி நின்றுமே கடலுக்குள்ளேயும் கலைஞ்சு போக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன கேள்வி எழுப்பிடுச்சுன்னா எதுக்காக அடிச்சாங்க?
அப்போ சட்டம் சரியான சட்டம்னா எதுக்காக நம்மளை அடிச்சு விரட்டினாங்க? அப்போ சட்டத்துக்குள்ள ஏதோ தப்பு இருக்குன்னு மாணவன் திருப்பி கேட்குறான் நம்மளை. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் இருந்துச்சு. இதனால தான் போராட்டம் நேற்று மாலை வரை நீடிச்சிச்சு. நேற்று காலை நாங்கள் வெளியேறிட்டோம். பெரிய அளவில் வந்து மீனவர்கள் இருந்தாங்க. மீனவர்கள் எங்களை காப்பாற்றினாங்க. எங்களை சுற்றி உள்ளுக்குள்ள மாணவர்கள் இன்னும் சுற்றி மீனவர்கள் இருந்தாங்க. இதை தான் சமீபத்தில் நாங்கள் இன்னைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் செய்திகள் பல இடங்களை திருப்பி பார்க்கும்போது அவங்கள தான் சமூக விரோதிகள்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆதங்கம் தாங்காம தான் இங்கே வந்தோம். மீனவர்களையும் குப்பத்து மக்களையும் சமூக விரோதிகள் சொன்னவங்களுக்காக சொன்னது தப்புங்கிறத நிரூபிக்க தான் வந்திருக்கோம். எங்களுக்கு நியாயம் கேட்டு வரல. காணா போன மாணவர்களையும் அடிப்பட்ட மாணவர்களையும் நாங்கள் காப்பாற்றிக்கிறோம். நிச்சயமா சமூக விரோதிகள் போராட்டத்தில் கலக்கல. சமூக விரோதிகள் கடைசி வரையும் போராட்டத்தில் இல்லை. இருந்ததெல்லாம் மீனவர்களும் குப்பத்து மக்களும் தான் எங்களை பாதுகாப்பாக இருந்தாங்க. காவல்துறை பாதுகாக்கல. நிச்சயமா ஊடகங்கள் முயற்சி பண்ணீங்க, நாங்கள் தாக்க சொன்னீங்க. ஒருவேளை தாக்கியிருந்தோம், அதுக்கு பிரதானமா எங்க அமைப்பு சார்பாக நாங்கள் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். நிச்சயமா ஊடகங்களை தாக்கியிருந்தா. ஆனா அதே இடத்துல நீங்க செய்தியை முழுமையாக கொண்டு போய் சேர்த்தீங்களா இல்லையாங்கிறது நாங்கள் இன்னும் பல செய்திகள் பார்க்கல. பல செய்திகள் பார்த்த நம்பர்களை சந்திச்சு பேச வாய்ப்பு இல்லை. நேற்று இரவு நாங்கள் வெளியில வந்து நிச்சயமா இரவு ஃபுல்லாக ஓய்வு எடுத்தோம். இன்னைக்கு மதியம் தான் நாங்கள் ரிலாக்ஸ் ஆகணும். நாங்கள் ஃபுல்லாக கடல் நின்று இருந்தோம். பக்கையில தூங்கும் போதும் பெரிய அளவில் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நாங்கள் 7 நாள் போராட்ட ஓய்வு நேற்று இரவு நாங்கள் எடுத்ததுனால முழுமையா நீங்க எந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்தீங்க, என்ன விஷயம் பேசுனீங்க தெரியாது. ஆதி பேசின வீடியோ, நம்ம ராகவராஜ் பேசின வீடியோ, இந்த வீடியோக்கள் வந்து நிச்சயமா எங்களுக்கு எதிராக இருந்துச்சு, தவறாக இருந்துச்சு. அவங்க உள்ள வந்து சமூக பேசினாங்கன்னு சொல்ற குற்றச்சாட்டை நீங்க பிரதானமாக ஒளிபரப்பிருந்தீங்கன்ற விஷயத்தை சரி செய்யணும். நிச்சயமா எங்க உள்ள இருந்தது மீனவர்களும் குப்பத்து மக்களும் தான் இருந்தாங்க. அவங்கள நீங்க சமூக விரோதிகள் தயவு செஞ்சு இனிமேலாவது சொல்லாதீங்கன்னு நாங்கள் சொல்ற வேண்டுகோளுக்கு தான் இங்க வந்தோம். உண்மையான சமூக விரோதிகள் காவல்துறை தான். அவங்க தான். நாங்க தேசிய கீதம் பாடும்போது எங்களை அடிச்சாங்க, வந்தே மாதரம் சொல்லும்போது எங்க வாயிலே குத்துனாங்க. சமூக விரோதிகள் தயவு செஞ்சு காவல்துறை சொல்லுங்க. போராட்டம் ஒரே நிமிஷம். போராட்டம் முடிஞ்சிச்சு. மாணவர்கள் போராட்டம் கலவரத்தில் முடிந்ததுன்னு சொல்லாம கலவரத்தில் முடித்து வைக்கப்படுதுன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. இந்த இடத்தில் நேர்கள் உங்களுடைய தொடர்புகளுக்கு வரவேற்கிறோம். அதேபோன்று மாணவர்களுடைய கருத்துக்கள் தொடர்ச்சியாக வரவேற்கின்றன. அதுபோன்று மறுமணியில் எங்களோடு அரசியல் விமர்சகர் நாவலன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்க. நாவலன் வணக்கம். வணக்கம் தினேஷ். என்ன சொல்கிறீர்கள்? மாணவர்கள் உண்மையில் தமிழக அரசு பதவி விலக வேண்டும், காவல்துறை டிஐஜி தரம் போன்ற உயர் தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பதவி விலக வேண்டும், சமூக விரோதிகள் என்று பலரை காவல்துறை குற்றம் சுமத்தி இருக்கின்ற போலும் உண்மையில் காவல்துறை தான் சமூக விரோதத்தில் ஈடுபட்டது என்று மிக காட்டுசாட்டமான கருத்துக்களை மாணவர்கள் சொல்கிறார்கள். மறுபடியும் அவர்கள் சொல்கிறபடியும் தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை தொடங்க போகிறோம் என்கிற அளவுக்கு அந்த கருத்து மேய் போகிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? புலம்பெயர் நாடுகளில் தமிழர்களுடைய நிலைப்பாடு என்று பார்க்கிற போது நிச்சயமாக தமிழக அரசினுடைய அரச பயங்கரவாதம் மிகவும் கேவலமானது. அது இந்த நூற்றாண்டின் மிகவும் இந்த தசாப்தத்தின் மிகவும் கேவலமான ஒரு நடவடிக்கை தமிழக அரசு செய்திருக்கின்றது. இதே போல் அமெரிக்காவில் கூட டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கை இது தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. உலகம் முழுவதும் தொடர்ச்சியான நடவடிக்கையாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழக மாணவர்கள் மிக உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். இது பலருக்கும் எங்களை போன்றவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட தேசிய இனம் என்ற அடிப்படையில் எங்களை போன்றவர்களுக்கு மிக நம்பிக்கையை தருகின்றது, உழைக்கும் மக்களுக்கு நம்பிக்கையை தருகின்றது. அவர்களுடைய கோரிக்கை மிக முழுக்க நியாயமான ஒரு கோரிக்கை. தமிழக அரசு சமூக விரோத அடிப்படையில் செயல்பட்டுகின்றது. இங்கே சமூக விரோதிகளும் பயங்கரவாதிகளும் அரச பயங்கரவாதத்தை மக்கள் மீது மேற்கொண்டவர்களும் அதுவும் மிகவும் கீழ்த்தரமான முறையில் இந்த போராட்டத்தை அழிப்பதற்காக பொதுமக்களை தாக்கி, மீனவர்களை தாக்கி, குப்பத்து மக்களை தாக்கி, வாகனங்களை எரித்து இவ்வளவு சமூக விரோத நடவடிக்கைகளையும் ஒரு அரசு தலைமை தாங்கி தன்னுடைய படைகள் ஊடாக நடத்தி இருக்கின்றது தமிழகத்தில். இதை மாணவர்கள் மட்டுமில்லை, முழு தமிழகமே கேட்க வேண்டும். அந்த அரசு பதவி விலக வேண்டும். இந்த அரசு பயங்கரவாத அரசு. இந்த அரசில் போலீஸுக்கு, காவல்துறைக்கு உத்தரவிட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அது ஒரு மிக முக்கியமான இடத்தில் நான் இதயச்சந்திரன் அவர்கள் மறுபடியும் இணைந்து கொள்கிறார். அவரோடு பேச வேண்டும். நான் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த போராட்டம் மிக தெளிவாக திட்டமிடப்பட்டு மாணவர்கள் நடத்தப்பட்ட போதும் கூட வன்முறைகள் இல்லாமல் மிகவும் ஒழுக்கமான அமைதி வழியில், அதே நேரத்தில் மிகவும் காத்திரமாக ஆற்றல் மிகுந்ததாக இந்த போராட்டம் ஒரு முன்னெடுக்கப்பட்டிருந்த போதும் கூட போராட்ட தலைமைகள் சரியாக அடையாளம் காணப்படவில்லை அல்லது திட்டமிடப்படவில்லை என்கிற ஒரு சூழலில் தான் சினிமா துறையில், இசைத்துறையில் இருந்த நடிகர்கள் அல்லது இசைக்கலைஞர்கள் போன்றவர்கள் வந்து கடைசியாக அவர்கள் விட்ட அறிக்கை மாணவர்களுடைய அறிக்கையாக பார்க்கப்பட்டு இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. தலைவர்களாக அல்லது முக்கியமானவர்களாக அடையாளப்படுத்தப்பட்ட சில பேர்
இந்த போராட்டத்தை முடித்து வைக்கலாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்த பிறகு அதன் ஊடாக ஒட்டுமொத்த போராட்டமும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு வந்தது என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தலைமை இல்லாமல் இந்த போராட்டம் நடந்தது, அதனால் இந்த பாதிப்பு என்கிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட முடியுமா, நிலைப்பாட்டுக்கு வந்துவிட முடியுமா? இல்லை, தலைமை என்பது அந்த போராட்டத்தில் வந்திருப்பதற்குரிய சாத்தியங்கள் குறைவாகத்தான் இருந்தது என்று சொன்னால் திடீரென்று ஒரு தன்னெழுச்சியாக வந்தது. அது அந்த போராட்டம் எல்லாத்தையும் விட மக்களுக்கு மத்தியில் இருக்கிற வெறுப்புணர்வை அரசாங்கத்தின் மீதும் அதிகார வர்க்கத்தின் மீதும் கோஆபரேட்ஸ் மீதும் இன்னும் ஒரு 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 படி மேலே போனால் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்தியங்கள் மீதும் தன்னார்வ நிறுவனங்கள் மீதும் இருக்கின்ற வெறுப்பை, என்ஜிஓக்கள் மீது இருக்கிற வெறுப்பை வெளிப்படுத்தியதாகத்தான் இந்த போராட்டம் தன்னெழுச்சியாக வந்தது. அந்த நிலைமையில் அவர்கள் ஒருங்கிணைந்து தலைமை ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அங்கே காணப்பட்டிருக்கவில்லை. ஆனால் இந்த தலைமையை அங்கு இருக்கின்ற முற்போக்கு அமைப்புகள், முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் அதை வழங்கி இருந்திருக்க முடியும். அதற்கு கூட அங்கே கால அவகாசம் போதவில்லை. அப்படியான ஜனநாயக அமைப்புகள் தேடி அளிக்கப்படுகின்றன என்கிற ஒரு குற்றச்சாட்டை நினைக்கிறேன் அந்த பத்திரிகையாளர் மாநாட்டு காணொலியும் கூட எங்களிடம் இருக்கிறது. மே 17 ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி இன்னும் பல பேர் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட முற்போக்கு அமைப்புகள் அடையாளம் காணப்பட்டு அதனுடைய தலைவர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் இலக்கு வைக்கப்பட்டதாகவும் அவர்கள் சமூக விரோதிகள் என்று பார்க்கப்பட்டதாகவும் சில இடங்களில் தோழர் என்கிற வார்த்தையை பாவித்தால் அவர்களை போலீசாருக்கு அறிவிக்க வேண்டும் என்று போலீஸ் சொன்னதாக இருக்கக்கூடிய அளவுக்கும் கூட அங்கே நிலைமைகள் போயிருக்கிறது. ஆக இது மாணவர் போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதை தாண்டிய ஒரு நோக்கமும் போலீஸ் தரப்புக்கு இருந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக. அதாவது இன்றைக்கு தமிழகத்தினுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள். இதை விட 450 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இன்று திணிப்பு போராட்டத்துக்கு எதிராக போராடிய தமிழர்கள். அதாவது தமிழகத்தில் நடந்த இந்து திணிப்பு போராட்டம் தான் மற்ற மாநிலங்களில் கூட இந்தியை திணிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருந்தது. அதாவது தமிழகத்தினுடைய போராட்ட வரலாறு என்பது சிறிய வரலாறு அல்ல. இதற்கு பெரிய பாரம்பரியம் இருக்கின்றது. இந்த பாரம்பரியத்தை கண்டு மத்திய அரசு அச்சப்படுகின்றது. இந்த தமிழகத்தினுடைய நடந்த மாணவர் போராட்டத்தினூடாக ஒரு புதிய தலைமை, புதிய எழுச்சி வந்துவிடுமா என்பதுதான் இங்குள்ள அரசுக்கு இந்த மிக முக்கியமான பயம். மாணவர்கள் முன்வைத்த கோஷங்கள், மாணவர்கள் முன்வைத்த முழக்கங்கள் அரசை அச்சத்துக்கு ஏற்படுத்தி இருந்தது. ஆக இதை இந்த சந்தர்ப்பத்தில் அளிக்காமல் இருந்தால் இது ஒரு புரட்சியை நோக்கி, ஒரு முற்போக்கான புரட்சியை நோக்கி, ஒரு முற்போக்கான தலைமையை உருவாக்குவதை நோக்கி சென்றுவிடும் என்ற அச்சத்தினுடைய அடிப்படையில் தான் அது நடந்திருக்கின்றது. இந்த போராட்டம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் மிகவும் கீழ்த்தரமான முறையில் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்தில் நான் நினைக்கிறேன் அரசியல் விமர்சகர் இதயச்சந்திரன் அவர்களையும் நாங்கள் தொடர்பிலே இணைத்துக் கொள்ள வேண்டும். அவர் தொடர்பிலே இருக்கின்றார் என்று நினைக்கிறேன். இதயச்சந்திரன் எங்களோடு இருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் அவரை மீண்டும் நாங்கள் பேசலாம். அவர் இணைந்து கொள்வதற்கிடையில் மிகச் சுருக்கமாக ஒரு விடயம், ஒரு சின்ன ஒரு கேள்வி பல பேர் கேட்கிறார்கள். தமிழகத்தில் இந்த மாணவர்கள் வரலாறு காணாத ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த போராட்டம் வெற்றியில் முடிவடைந்திருக்கிறது. அந்த போராட்டத்தை அடக்குவதற்காக பலவிதமான சிதைப்பு வழிமுறைகள் கையாளப்பட்டிருக்கின்றன. ஊடகங்கள், அதனுடைய தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுகின்ற அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் புலம்பெயர் நாடுகளை பொறுத்த வரைக்கும் கூட பல நாடுகளில் தமிழர்கள் தன்னெழுச்சியாக சென்று இந்த ஜல்லிக்கட்டு ஆதரவான போராட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தேசியம் பற்றி பேசுகிற புலம்பெயர் நாடுகளில் இணைந்து வேலை செய்கிற அமைப்புகள் இது பற்றிய உத்தியோகபூர்வமான நிலைப்பாடுகளை, இந்த போராட்டத்துக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை எடுத்திருக்கவில்லை. அமைப்புகள் சார்ந்து போராட்டங்கள் வெளிநாடுகளில் நடத்தப்பட்டிருக்கவும் இல்லை. இது எதனை காட்டுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களிதான் இது எங்களுடைய ஒரு வரலாற்று பாரம்பரியம் தொடர்பான விஷயம் கூட. அதாவது இந்த போராட்டம் என்பது அடிப்படையில் அரசுகளுக்கு எதிரானதும் அதிகார வர்க்கங்களுக்கு எதிராகவும் தான் இந்த போராட்டம் சென்றிருக்கின்றது ஆரம்பத்திலிருந்தே. அதாவது கொக்கோ கோலாவை நிப்பாட்ட வேண்டும், பெப்சியை நிப்பாட்ட வேண்டும், தன்னார்வ நிறுவனங்கள், என்ஜிஓக்கள் என்று சொல்லப்படுகின்ற தன்னார்வ நிறுவனங்களை அளிக்க வேண்டும், இந்திய மத்திய அரசுக்கு எதிராக, தமிழ்நாட்டு அரசுகளுக்கு எதிராக எல்லாமே இந்த போராட்டம், அதாவது மக்களை ஒடுக்குகின்ற அனைத்து சக்திகளுக்கும் எதிராக இந்த போராட்டம் பரிணாம வளர்ச்சி பெற்று சென்ற ஒன்றை எல்லாரும் பார்த்தார்கள். ஆனால் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற அமைப்புகளை பொறுத்தவரையில், அதுவும் குறிப்பாக இங்கே பலமாக இருக்கின்ற அமைப்புகளை பொறுத்தவரையில், அவர்கள் இந்த அதிகார வர்க்கத்தோடு ஒரு சமரசத்துக்கு எங்களுக்கு வேண்டியதை பெற்றுக் கொள்வோம் என்ற கொள்கையை வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் யாராவது வெற்றி பெற்றால் அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்புவார்கள். தமிழ்ஸ் ஃபார் ட்ரம்ப் என்ற அமைப்பு கூட இருக்கின்றது. தமிழ்ஸ் ஃபார்
ஒபாமா என்ற அமைப்பு இருக்கிறது. அதிகார வர்க்கத்தோடு சார்ந்துதான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்கு. அந்த நிலைப்பாடு மாறும். இந்த தமிழ்நாட்டில் நடந்த அந்த போராட்டத்தினுடைய வெற்றி, அந்த போராட்டத்தினுடைய போர்க்குணம், புரட்சிகர தன்மை எல்லாமே எங்கள் எல்லாருக்குமே ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது. புலம்பெயர் நாடுகள் இதற்கு ஆதரவாக மிக எழுச்சியான போராட்டங்களை இங்கே நடத்தி இருந்திருக்க முடியும். குறிப்பாக புலம்பெயர் நாடுகள் இருக்கின்ற மிக பெருந்திரளான தமிழர்கள் இந்த போராட்டத்தை சர்வதேசமயப்படுத்தி இருந்திருக்க கூட வலு இருந்திருக்கின்றது. அவர்கள் அவ்வளவுக்கு அமைப்பாக இருந்திருக்கார்கள். ஆனால் அது நடக்கவில்லை என்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இங்கே இருந்திருப்பது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு. இந்த அரசியல் நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் ஆரம்பத்தில் இருந்தே விமர்சித்து இருக்கின்றோம். இந்த அரசியல் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது அதிகார வர்க்கம் சார்ந்தது, அதிகார வர்க்கத்தோடு சமரசம் செய்து கொள்வது. இது எப்பொழுதுமே வெற்றி பெறாது. எந்த நாட்டிலுமே எப்பொழுதுமே தோல்வி அடைந்திருக்கின்றது. 6 நாட்களில் தமிழகத்தில் நடந்த தன்னெழுச்சியான போராட்டம் ஒரு வெற்றியின் முடிவில் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் முள்ளிவாய்க்கால் முடிவடைந்த பிறகு கிட்டத்தட்ட 9 வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றோம். பின்னோக்கியே சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 2 தெளிவான இடைவெளியை நீங்கள் பார்த்தீர்களானால் அது எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம். நாங்களும் தமிழக மாணவர்கள் மாதிரி, தமிழக மக்கள் மாதிரி நாங்களும் போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டுகின்றோம். அந்த நிலையை நோக்கி நாங்கள் வந்திருக்கின்றோம் என்பது மிகச் சுருக்கமாக இடைவேளைக்கு போவதற்கு மிகச் சுருக்கமாக ஒரு கேள்வி. இந்த போலீசார் பல இடங்களில் வாகனங்களை எரித்திருக்கிறார்கள். அதற்கான காணொலிகள் வழியாக இருக்கின்றன. மொபைல் தொலைபேசிகளில் படம் பிடித்திருக்கிறார்கள். இவையெல்லாம் இறுதி போர்க்காலத்தில் தமிழீழத்தில் இராணுவம் நடத்திய கொடூரங்கள் எவ்வாறு அந்த ட்ரோஃபி வீடியோ சூடாக வெளியில் வந்தனவோ அப்படியெல்லாம் வந்து பரபரப்பு இருக்கிற ஒரு சூழலில் இந்த போலீசார் அவை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது உண்மையில் இந்த புதிய தலைமுறை வாழ்க்கை பற்றிய புரிதல் இல்லாத நிலையில் போலீசார் நடந்து கொண்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அப்படி நாங்கள் ஓரளவுக்கு நினைத்தாலும் கூட இதை மேலதிகமாக இன்னொன்றை பார்க்கலாம். அமெரிக்காவில் நடந்த போராட்டத்தை ட்ரம்ப் ஒடுக்கி இருக்கின்றார். அங்கே ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் என்னவும் செய்துவிட்டு ஆட்சியில் அமர்ந்து கொண்டுவோம், நீங்கள் மூச்சு விட முடியாது என்று மக்களை மிரட்டுகின்ற ஒரு சூழலுக்கு அதிகார வர்க்கம் தவிர்க்க முடியாமல் தள்ளப்பட்டிருக்கின்றது. அப்ப இன்றைக்கு இது உலகம் முழுவதுமே நடக்கின்றது. உலகம் முழுவதும் அடக்கப்படுகின்ற போராட்டங்கள் இப்படித்தான் நடக்கின்றன. தமிழ்நாட்டிலே அவர்களுடைய நிலைப்பாட்டில் இன்னொரு படி அவர்கள் மேலே போயிருக்கிறார்கள். நாங்கள் எதையும் செய்வோம், நீங்கள் மொபைலில் போட்டோ எடுப்பதனாடுங்கள் அல்லது சாட்சி சொல்லுவதனால் சொல்லுங்கள். முள்ளிவாய்க்காலில் நடந்தது, அமெரிக்கா சேட்டலைட்ல பார்த்து கொண்டிருந்தது. பார்த்து கொண்டிருக்கோம் சொல்லுகிறார்கள். இங்கே இப்படி எல்லாம் நடக்கிறது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி நடந்த பிறகும் கூட நாங்கள் நடத்திவிட்டு ராஜபக்ஷ இன்றைக்கு அதாவது ராஜபக்ஷ குடும்பம் அந்த கொலையை முன்னுக்கு நின்று நடத்துகின்றது. உலகத்தின் மிகப்பெரிய மனித படுகொலையை முன்னுக்கு நடத்திவிட்டு நெஞ்சை நிமிர்த்தி நாங்கள் அமெரிக்காவில் இருப்போம், நாங்கள் உலகம் முழுவதும் எங்கேயும் வாழ்வோம் என்று சொல்லுகின்ற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கின்றது. அந்த சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. அதற்கு எதிராக அதாவது இலங்கையில் நடந்த போராட்டத்துக்கு கூட அந்த இடத்தில் இந்த இடைவேளை காரணமாக அந்த இடத்தில் வருகிறோம். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். மறுபடியும் எங்களோடு அரசியல் விமர்சகர் இதே சந்திரன் இணைந்து கொள்கிறார். அதே போன்று மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களுடைய கருத்துக்கள் வரவிருக்கின்றன. அது தவிர நாங்கள் வவுனியாவில் முல்லைத்தீவில் நடைபெற்ற போராட்டங்கள் பற்றிய அந்த தகவல்களையும் கொண்டு வரவிருக்கிறோம். நேயர்கள் காத்திருங்கள். சின்ன ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.